நம்ம ஜனநாயகன் படத்துடைய கொண்டாட்டத்துல தான் இப்ப நம்ம இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது. வருத்தமான விஷயம் என்னன்னா, நம்ம தளபதியுடைய கடைசி படம். கண்டிப்பா இது வரைக்கும் வந்த படங்கள் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப சந்தோஷமாவும் ஜாலியாகவும் கொண்டாடணும். ஆனா இந்த தடவை அந்த கொண்டாட்டம் கொஞ்சம் வேறு மாதிரியா, மக்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வர மாதிரியா. ஜனநாயகன் படத்துடைய கொண்டாட்டத்தை அது ஒரு மாற்றமா, ஒரு குரலை நம்ம கொடுப்போம். 2026ல நம்மளுடைய தளபதி ஃபேன்ஸ் அவருடைய குரலுக்கு எவ்வளவு வலிமை இருந்துச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஆரம்பிச்ச சில வருடங்கள்லயே ஒரு தமிழகத்தினுடைய ஒரு மாற்றத்துக்கு நம்ம கொடுத்தோம். முதல் காரணம் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸுடைய குரல் தான். இப்போ இந்த ஜனநாயகன் படத்தினுடைய கொண்டாட்டம் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல இல்ல, நமக்கு எவ்வளவு கோடி வசூலா இருக்கின்றதுல இல்ல, எவ்வளவு கூட்டம் வந்திருக்கின்றதுல இல்ல, எவ்வளவு மக்கள் இதை பாக்குறாங்கன்றதுல இல்ல. ஆனா இந்த கொண்டாட்டத்தின் மூலியமா ஏதாவது ஒரு மாற்றம் நடந்துச்சு அப்படின்னா அதுதான் ஜனநாயகன் படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். இந்த படத்தினுடைய கொண்டாட்டத்தை நான் முதல் குரலா நான் கொடுக்குறேன். நம்ம நீட் எதிர்ப்புக்காக, நமக்காக நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு அடி உதவி வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி யாரோ ஒரு மனுஷன் பட்டியை கடந்து போராடிட்டு இருக்காரு. ஏன்? நமக்குள்ள நடக்கிற அந்த ஊழலான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம கிட்ட கிடைக்கிறதுக்காண்டிதான். நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமா, குரல் கொடுக்கிற விதமா ஒரு தளபதி ஃபேனுடைய குரல் எவ்வளவு வலிமையா இருக்குன்றதை தெரிஞ்சு நான் கொடுக்குறேன். இந்த ஜனநாயகனுடைய கொண்டாட்டம், ஜனநாயகன் படத்தினுடைய கொண்டாட்டம் அது ஒரு மாற்றமா இருக்குன்னு நான் விரும்புறேன். நீட் எதிர்ப்பு போராட்டமா இருக்கும் ஜனநாயகன் படத்தின் கொண்டாட்டம். நீட் எதிர்ப்பு போராட்டம். தளபதி விஜய் ஃபேன்ஸுடைய குரல் எவ்வளவு வலிமையானதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு திரையரங்குகளிலும் ஒவ்வொரு இன்டர்வல்லையும் இந்த மாதிரியான குரல்கள் ஒலிக்கப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு ஒரு மாற்றம் வரும். ஏன்னா தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸுடைய குரல் ரொம்ப ரொம்ப வலிமையானது. இதுதான் நமக்கான சரியான களம், நமக்கு சரியான தளம். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒன்னா கூடி இருக்கிற இந்த தளத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுப்போம். கண்டிப்பா அது ஒரு மாற்றம் வரும், நம்புவோம். மாற்றம் வரும். ஏனென்றால் தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் தற்குறிகள் அல்ல, அவர்களுடைய குரல் மிகவும் வலிமை வாய்ந்தது. அதுக்கு சரியான களமும் சரியான தளத்தையும் கண்டிப்பா பயன்படுத்துங்க. மாற்றம் வரும், மாற்றம் வரும். இங்க நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கோம். ஒவ்வொரு செலிப்ரேஷனும் ஒவ்வொரு கொண்டாட்டமும் நம்ம கண்டிப்பா சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும். ஆனா இந்த கொண்டாட்டம் நம்முடைய கடைசி படம்ன்றனால அதுக்கு ஒரு மாற்றமா வரணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நமக்காக கஷ்டப்படுற அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்காக நான் இந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்காக நாம் கண்டிப்பா குரல் கொடுப்போம். கண்டிப்பா குரல் கொடுப்போம். நம்ம தளபதி ஃபேன்ஸ் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸுடைய குரல் ரொம்ப ரொம்ப வலிமையானது. நீங்களும் குரல் கொடுங்க. நான் குரல் கொடுத்திருக்கேன், நீங்க கொடுங்க. நமக்கு சரியான களமும் சரியான தளம் இதுதான். நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடிட்டு நேரத்துல கண்டிப்பா இந்த மாதிரிதான் இருக்கும் கூட்டம். கண்டிப்பாக்கா இன்னைக்கு ரோகிணியா நம்மள்ட்ட ஆக போகுது நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி எப்பவுமே வர தியேட்டர் தாங்க, இது சேஃபா தான் இருக்கும். லாஸ்ட் படம் எப்படி ஃபீல் பண்றீங்க? எமோஷனலா இருக்கா, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? எமோஷனலாவும் இருக்கு, சிஎம்னு டைட்டில் கார்டு வரும்போது தெரிக்க போதுன்னு இருக்கு. ஆமா, லாஸ்ட் படம் வேற கஷ்டமா தான் இருக்கு. ரீ-ரிலீஸ் வந்த அப்புறம் இதே மாதிரி நாங்க செலிப்ரேட் பண்ணோம்னு நினைக்கிறேன். தளபதி ஃபாரெவர். ஆக்சுவலா இதுவும் ரீ-ரிலீஸ் பண்ணல, ஆடியோ நெட்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அத பத்தி என்ன கருத்து? உண்மையான தளபதி ஃபேன்ஸ் யாரும் பார்க்க மாட்டாங்களா? அது பாக்குறதே தப்பு. எந்த படமா இருந்தாலும் அது பாக்குறது தப்பு. சோ எந்த படம்னாலும் பார்க்கலாம், தளபதி படம்னாலும் பார்க்க கூடாது. தேங்க்யூ. ஆனா இந்த தடவை நம்ம கொடுக்கக்கூடிய குரல் அது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய வெற்றி எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல வந்திருக்குன்றதுல இல்ல, எவ்வளவு காசு வந்திருக்கு, எவ்வளவு கூட்டம் வந்திருக்கு, எவ்வளவு ரீல்ஸ்ல போயிருக்கின்றதுல இல்ல. நம்ம ஜனநாயகனுடைய வெற்றி ஏதாவது ஒரு விதத்துல நம்மளுடைய குரல் மூலியமா ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய கொண்டாட்டத்தின் வெற்றியா இருக்கும். இங்க நிறைய பேர் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம், என்ஜாய் பண்றோம், நடக்கிற போராட்டத்தை கண்டுக்கல அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம படத்தை கொண்டாடிட்டு மட்டும் போயிட்டோம் அப்படின்னா அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் ஆயிரும். நம்மளுடைய நோக்கம் நம்ம குரல் கொடுக்கும். நம்மளுடைய தளபதி ஃபேன்ஸ் விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸோடைய குரலுக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்குன்றத நம்ம 2026 நம்ம பார்த்தோம். திரும்பி நம்ம குரல் கொடுப்போம். ஒவ்வொரு திரையரங்குகளிலும் ஒவ்வொரு இன்டர்வல்லையும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு குரலும் அந்த நீட் எதிர்ப்பு போராட்டத்திற்கான ஒவ்வொரு அடியா இருக்கும்.
ஒரு முன்னேற்றமா இருக்கும். கண்டிப்பா நான் முதல் குரலை நான் கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் கொடுங்க. எனக்கு முன்னாடி நிறைய பேர் குரல் கொடுத்திருக்காங்க. நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நிறைய பேர் அங்க அடி வாங்கி நிக்க வாங்கி போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம கூட நிற்போம். நம்ம தளபதி விஜய் ஃபேன்ஸ் அவர்களுடைய குரல் ரொம்ப ரொம்ப வலிமையான குரல். அது ஒரு மாற்றத்துக்கான குரலா இருக்கும். நன்றி.